ஹாய் கீர்த்தனா, உன் பேரு கீர்த்தனா தானே? கீர்த்தனா நல்லா இருக்கியா? என்ன அம்மா என்ன சமைக்கிறாங்களா? கரெக்டா வந்திருக்கும் போல இருக்கு. என்னவா சமையல? சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கனா? மீன் அதெல்லாம் தேடின ஒண்ணுமே கிடையாது, அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதான் நீங்க கடைசி கட்டம் தான் சிக்கன் இல்ல? எல்லாம் தேடி பார்த்து கிடைக்கிறதா சிக்கன். ஆமா, அது செய்ய மாட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு எதுவுமே இல்ல. இதுக்கு இல்லன்றதா சிக்கன் வாங்கிட்டா? இப்படி ஒரு வாரமா ஒரே மழையா இருக்குல்ல? அது மழைனால சாப்பாடு எல்லாம் எதுவுமே செய்யாம அப்படியே எங்க வச்சனோ அங்கங்க அப்படி இருந்ததா? அதனால இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்றது ரொம்ப லேட் ஆகி போச்சு. இப்ப எல்லாரும் சமையல் முடிச்சு எப்ப சாப்பிட்டே முடிஞ்சிருக்காங்க. இப்ப காலையில இருந்து சாப்பிட்டீங்களா? காலைல இட்லி சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிடல. இன்னும் மத்தியானம் சாப்பாடு தான் இது. மணி 5 ஆக போது. மத்தியானம் சாப்பாடா? என்ன பண்றது, அங்கிருந்து வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் இல்ல. வீடு இருந்தாக்கா டக்குன்னு வீடு திறந்தோமா பட்டுன்னு முடிச்சிடலாம். வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்ல. குளிக்கிறதுக்கு கூட பிரச்சனை தான். அது இன்னைக்கு குளிக்கிறதுக்கு தான் போய் தான் லேட் ஆயிடுச்சு. எங்க ரொம்ப தூரம் போகணுமோ? செங்கமலை தான். செங்கமால் போகணுமா? பஸ் ஏறி போகணுமா? ஒரு குளிக்கிறதுக்கு பஸ் ஏறி பக்கத்துக்கு போய் வரணும். இதோட குடும்பம் வேற என்ன இருக்கு? கடவுள் என்னைக்கு உங்களுக்கு இறக்கம் காட்ட போறாரு தெரியல. அவருதான் மனசு வச்சதா. யார் மூலியமாவது ஒரு உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் எழுதி போட்டுக்கிறேன். இப்ப நாங்க அப்படியே கொடுத்தீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? இங்க சத்திரம், நம்ம கணேஷ் மகள் சத்திரம் இருக்குதுல்ல, இங்க வந்து எல்லாம் போட்டாங்க. அந்த 1000 ரூபாய் எழுதி போறாங்கல்ல, ஆமா ஆமா, அதுக்கு வந்தாங்க. ஓ சரி. அந்த மூலியத்துல நாங்களும் கொஞ்சம் ஒரு இதுவா எழுதி போட்டோம். மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்திருக்கிறோம். சரி. கலெக்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறதுனால திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு அது எழுதிட்டு நீ ஆபீஸ்ல கொடுமா, நான் அங்க இருந்து வந்துடும் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓஹோ சரி. ஆனா வந்து அது கொஞ்சம் லாங்ல தான் காட்டுவேன்னு சொல்றாங்க. அப்படியா? லாங்னா எவ்வளவு தூரம்? லாங்னா தெரியல, அவங்க சொன்னதான் தெரியும். அவங்க காட்டினாதான் நம்மளுக்கு இட்டின்னு போயிட்டு. லாங்கா இருந்தவரை கொஞ்சம் ஊருக்கு ஒட்டி இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் ஊரு ஜனம் கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா காட்டு பகுதியில் தூக்கி போட்டதான் பிரச்சனை. கடைக்கு போக வர பாதுகாப்பு இருக்காது. நீங்க கேட்டிருந்தீங்களா, நீங்க ஏன் மனு எழுதி போடல நீ? அதனால இப்ப எழுதி நாங்க போட்டுருக்கோம். இப்போ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் கொடுங்க. அது வந்து அது ஜனம் நம்ம ஒத்தி வரணும் இல்ல, அந்த குறிக்காரங்க ஜனம் ஒத்து வர மாட்டாங்க. ஒரு சில வருவாங்க, வர மாட்டாங்க. அப்படி கிடையாது. அங்கங்க இருக்கிறாங்களா இடம் இல்லாம அங்க. ஆமா ஆமா, அவங்களை தேடி பிடிக்கணும். அவங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் கஷ்டம். ஆமா, நீங்க கூப்பிடுற நேரம் அவங்க ரெடியா இருக்கணும். அதாவது இத்தனை நாளா நீங்க முயற்சி பண்ணல, இப்பதான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கொடுத்துருக்கோம். அது மூலமா ஒண்ணு வருத்தமே. அதான் கொடுத்தா போதும். கொடுத்தாவே அவங்க வந்து பாப்பாங்க. இப்ப வந்து எங்கத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ரொம்ப இருக்குது. இந்த ஆதார் கார்டு, ஒருத்தருக்கு ஆதார் கார்டுல வந்து வேற பேர் இருக்குது. ஒருத்தருக்கு எங்க அம்மாக்கு வந்து அவங்க எங்க தங்கச்சி இருக்குதுல்ல, அவங்க வீட்டுக்கார பேர் போறது எங்க அம்மா பேர் சேர்த்துட்டாங்களா. அதனால எங்க அம்மாக்கு வந்து ரேஷன் கார்டு இல்ல, அந்த ஆதார் கார்டு இல்ல. அந்த சின்ன மிஸ்டேக்கால அது கொஞ்சம் மிஸ்டேக்கால அதுக்கு அப்படி மாறிடுச்சா. எனக்கு நான் நந்தினின்னு கொடுத்தது பக்கத்துல இருந்த சரோஜா பேர் வந்து அது பேர் போட்டாங்க. அது மாதிரி போட்டோம். அந்த பேரை மாத்த முடியாம பெரிய கஷ்டமா. மாத்த முடியலையுமே. நான் அன்னைக்கு அங்க மேடம் கிட்ட பேசினேன். அங்க நெட் சென்டர் பேசுறதுக்கு இப்போ இந்த கலெக்டர் ஆபீஸ் இருக்குதுல்ல, அதுல ஒரு அக்கா வந்து பேசினாங்க என்கிட்ட போன்ல. அது கீர்த்தியோட போட்டா, எங்க பொண்ணு இருக்குதுல்ல அதோட போட்டா, இது ஆதார் கார்டு அவளது வச்சு அந்த மூலியமா மாத்த முடியுமா என்ன, நீ முயற்சி பண்ணி அப்படி சொல்லிருக்காங்க. குடுத்திருக்கிறேன், எல்லாமே குடுத்திருக்கிறேன். என்னோட ஆதார் கார்டு, அது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அப்புறம் பொண்ணுது ஆதார் கார்டு அவ போட்டா அது எல்லாமே அப்படியே குடுத்திருக்கிறேன். ஆமா, அவ மூலியமாச்சு அதனா வருமானு பாக்கலாம். முயற்சி பண்ணிட்டே கண்டிப்பா வரும். அது என்னன்னா அம்மா மூலியமா தான் பொண்ணுக்கு போய் சேருன்னு சொல்லுவாங்க. பொண்ணு மூலியமா பொண்ணுக்கு மூலியமா எனக்கு வருது. என்ன பண்றது, ஒரு பேர் மிஸ்டேக்கால எனக்கு இவ்வளவு தொல்லை. ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. இந்த 1000 ரூபாய் கூட எல்லாம் எழுதி போட்டி எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க. என்னால அது கூட கிடையாது. கவர்மெண்ட் வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் நீங்க போயிட்டு அங்க கேட்கணும். ஆமா, அவங்களுக்கு வந்து நம்ம எந்த மூலையில இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம வீடியோ போறதுக்கான நோக்கம் அதுதான். நீங்க வந்து இந்த சமையலை பார்த்து செய்யுங்க அப்படின்னு பாப்பாங்க. இந்த வீடியோ எப்படியாச்சும் ஒருத்தர் பாக்குறவங்க சேரும். அது கடவுள் நீ ஒருத்தர் இருந்தாருனாக்கா கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா. ஆமா,
இப்பதான் ஜனங்கள்லாம் ஒருத்தர் பாத்து கேக்குறாங்கல்ல நம்மள. கேக்குறாங்களா? யாராச்சும் கேட்டாங்களா? ஒரு 10 பேருக்கு மேல கேட்டிருக்காங்க. கேட்டாங்க. என்ன கேக்குறாங்க? என்ன வீடியோல எல்லாம் வரீங்க, எப்படி இருக்கீங்க, இப்படிதான் இருக்கீங்களா, வீடு வாசல் எதுவும் இல்லையா, அப்படியெல்லாம் கேக்குறாங்க. அவங்க நம்ம சொன்னாக்கா அவங்க என்ன நம்புறாங்க, நம்ம ஏமாத்துற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட பேசும்போது நீங்க ரோடு ஓரம் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நாங்க வந்து வீடியோல பேசும்போதே அவங்க நம்ம நிலைமை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க வந்து நம்மள கேக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் சலுகை வருது, உங்களுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு சலுகை பண்றாங்க, நீங்க ஏன் இல்லன்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இல்லம்மா, அது வந்து வீடு வாசல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சலுகை போய் சேருது. மறுபடியும் வந்து வீடு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து டேமேஜ் எல்லாம் திருப்பி கட்டுறாங்க. இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே வரல. அது வந்து நம்மளும் சரியா போய் ஒரு குடும்பமா போய் கேட்கல. ஆமா, முயற்சி பண்ணல நீங்க. அதனால இப்ப வந்து இதுல எழுதி போட்டிருக்கிறோம், மனு எழுதி போட்டிருக்கிறோம். அந்த மனு மூலியமாச்சு எங்களுக்கு எதனா ஒரு இடம் காட்டுவாங்களா என்னன்னு பாப்போம். என்ன நீ கொஞ்சம் மேக்கப்ல இருக்கீங்க, என்ன விசேஷத்துக்கு போறீங்களா? ஆட்டாங்க. ஏன் போன்ல வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க, வெளியே ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க ஏன் உங்க கலர் வந்து நீங்களே மறைச்சிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கோசம் இல்லம்மா, நம்ம வீட்டுல எப்படியோ இருக்கிறோம், கொஞ்சம் வெளியே போனதா கொஞ்சம் எப்படியாச்சும் கொஞ்சம் டீசெண்டா போனதா நம்மளுக்கு எங்கேயுமே மதிப்பாங்க. அதனாலதான் சொன்னேன். சரி, இதோட வந்து நீங்க வீடியோ போட சொல்ல இது மாதிரி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்ணிருக்கேன். நம்ம வந்து பிளான் பண்ணி எடுக்கிறது இல்ல, நீங்க செய்யும் போது நேரம் வந்துடும் இல்லையா, அதனால யதார்த்தமா நம்ம வீடியோ மேக்கப் போட்டுட்டு பிளான் பண்ணி பண்ற வீடியோ கிடையாது. சாதாரண மக்களை சந்திச்சு அவங்க இடத்துல போயிட்டு அவங்க நிலைமையை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். நிறைய பேர் பாக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு நந்தினிக்கு வந்து ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க. மட்டும் இல்ல, நந்தினி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நந்தினி மாரி நிறைய பேர் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண நினைச்சாலே அவங்க வரைக்கும் நல்லா இருக்கலாம். பட் உதவின்னு வரும்போது கவர்மெண்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. சரி, இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுப்பாங்க. நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வீடு இல்லையா அவங்கள போய் சந்திச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆமா, வீடு இல்லாம இருக்காங்கன்னா நான் தேடி போய் எடுத்துட்டு இருக்கேன். பாக்கலாம், எல்லாருக்கும் ஒரு நாள் விடிவு காலம் வரும். நாங்களாம் உட்காந்து பார்த்தோம், யாரும் வர மாதிரி இல்ல. ஆனா நாங்களா எதனா ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ மூலியமாச்சு எங்களுக்கு எதனா வரும். கரெக்ட். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு தான். எங்க பாப்பா நானு. இதே சாப்பிட மாட்டோம். சாப்பிட மாட்டீங்களா? இப்ப லேட்டா தானே சாப்பிடுறோம், நைட்டுக்கு சாப்பிட மாட்டோம். என்ன ஒரு சீரியஸா போன் பாத்துக்கிறாரு. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அது நெட் வரலன்னா சாவடிச்சுல பாக்குறாங்களே. நெட் வரலன்னா அது எங்க குத்தமா? அது திருப்பி போயிட்டு ஒரு 20 ரூபா நெட் அது போட்டு விட்டாதான் அவனுக்கு கொஞ்சம் திருப்தி. அப்பதான் வந்து அவனை பாத்துக்க முடியல, ஓடிட்டே இருப்பாங்கல்ல எங்காச்சும். ஆனா ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் அடம் பிடிக்கிறாள் அந்த டைம்ல மட்டும் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பையில போட்டாலும் அவனுக்கு ஞாபகம் வராது. அது நம்ம எடுத்து நோட்டத்துல அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும். அதனால அவனால நகை எடுத்து நோட்டத்தை விட்டுட்டு 11 மணி அவன் தூங்கின பிறகுதான் நாங்க பாக்குறதே. ஆமா, அதுல சார்ஜி காலி ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதை போட்டு எந்த ஒண்ணு இருக்குது அதை புடிங்கி எப்படியாச்சும் அடம் பிடிச்சி புடிங்கிடுவோம். அடினா நல்லதா அடிக்கிறேன், கோவம் அதிகமா வரும். அவ்வளவு அடிச்சிடுவேன். அடிச்சு திருப்பி நம்மளே கொஞ்சம் வசனப்பட வேண்டியது. ஏன்டா நம்ம பிள்ளைய நம்மளே அடிச்சிட்டோம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு அடி கம் பண்ணிட்டேன் அவரு. இதுக்கு மட்டும் ஒரு அடி ரொம்ப அடி செம்ம. ரொம்ப சேட்டை பண்றேன். நம்ம பெரியவங்கனாக்கா சின்னவங்கள பார்த்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னன்னா அது மாதிரிதான் அடம் பிடிக்கிறா, நம்மளும் சேர்ந்து பண்ணக்கூடாது. பண்ணாக்கா 2 பேருக்கும் உயிராப்போம். நான் அதுதான் சொல்லுவேன். 2 பேரும் இப்பவே அடிச்சுக்கிறாங்க. அப்ப உத்திமே இருக்குது. இப்பவே அக்கா அடிக்கிறியா நீ? அவனும் அடிச்சிட, அதுவும் அடிச்சிருது, 2 அடிச்சுட்டு 2 ஆயிடுது ஒன்னா உட்காந்து. திருப்பி நான் 2 அடி அடிச்சதை எல்லாருமே கம்முன்னு உட்காருவாங்க. இன்னைக்கு சிக்கன் கறி வாங்க சாப்பிடல எல்லாருமே. சிக்கன் கறி இன்னைக்கு அது செய்ய மாட்டேன், அது வெளியே கொடுத்தாலே சரி சாப்பிட மாட்டேன் நான்.
அதாவது கடைசி ஆப்ஷன் தான். இதுவுமே தேடி பாப்பீங்க. இதுவுமே இல்லாத பட்சத்துக்கு வேற வழி இல்லாம தான் சிக்கன் போவீங்க. ஒரு வாரமா இந்த மழை வேற இப்படி இருட்டு படிக்கணும் இருந்துச்சா, அதுல ஹோட்டல் நாக்கு செத்து போச்சு. எது இருந்தாலும் நம்ம வீட்டுல செய்யற மாதிரி வரும். ஆமா. பாத்திரம் வந்து 2 பாத்திரம் இருக்கா? பெரிய பாத்திரம் ஒண்ணு, சின்ன பாத்திரம் இருக்கு. கடாயி குழம்பு தகுந்த மாதிரி இல்ல? ஆமா, அப்படி கிடையாது. ஒரு பசங்க எல்லாம் யாரோ வருவாங்க, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க வர சொல்ல பெருசா எடுத்துக்கோங்க. அவங்க இல்லன்னா நம்ம 2 பேர் இருக்க சொல்ல மட்டும் சின்னதா எடுத்துக்குவீங்க. எல்லா வீட்லயுமே அப்படித்தானே நடக்கும். அப்படிதான், கரெக்ட் தான். இப்ப கடைசியா காணாம போயிடுச்சு பாத்திரம் எல்லாம். புதுசா வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேனே. பத்திரமா வச்சுங்க இந்த முறையாவது. வாங்கணும் தான். அது இல்லன்னா நம்ம சாப்பிட முடியாது. ஆமா. அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு புரியலையே, என்ன பண்ண முடியும்? அவங்களே ரோட்ல கிடக்குறாங்களே, அவங்க பொருள் நம்ம எப்படி எடுக்கலாம், அவங்கள அந்த ஒரு உணர்ச்சினே கிடையாது. இப்ப வந்து எங்க அம்மாவே அதிகமா குடிக்கும் அப்பெல்லாம். அப்படியா? அம்மா அடிச்சிடுவேன், நானே அடிச்சிடுவேன். ஏமா நீ குடிக்கிறேன்னு சொல்லி அடிப்பேன். அது வந்து எங்களால விட முடியல, நாங்க என்ன செய்யறது? அது அப்பதான் அவங்களுக்கு அது பழகிடுச்சு. அது அந்த வாசனை வந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா எப்பயாச்சும் ஒரு கல்யாணமோ, ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு மஞ்சள் தண்ணி, அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்போ ஒரு அளவுக்கு அதை பாட்டி போய் ஒரு கட்டினி அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சிடும். அதுக்கு மேல குடிக்க மாட்டேன். ஆனா அம்மா ரொம்ப குடி, பரவாயில்ல. அதனாலதான் அது மூஞ்சி கை காலால வீங்கி போச்சு. அவங்களுக்கு எல்லாம் இப்ப கிட்னி எல்லாம் கூட போச்சுன்னு கேள்விப்பட்டேன். உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம். சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க. அப்போ ஒரு பொம்மை அடக்கா இருக்குது. பாவம். கறியை கம்மியா தான் எடுத்துருக்கீங்க? 100 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். 100 ரூபாய்க்கு தான் எடுத்தீங்க. நாங்க 2 பேரும் இதுவே போதும். எங்க சாப்பிட போறோம்? இந்த கோயம்பு கொஞ்சம் டேஸ்டா இருந்தா போதும். 100 ரூபாய்க்குள்ள போச்சுன்னா போதும். ஜனம் பெருசா இருந்தா வாங்கலாம். ஒரு 200-300 ரூபாய் கூட எடுத்து 1 கிலோ 2 கிலோ எடுத்து செய்யலாம். ஜனம் கம்மி தான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க? மனு கொடுத்திருக்கிறோம். இனிமேல் தான் எங்கெங்க எது மீட்டிங் போறாங்களோ அங்கங்க போயிட்டு கொடுக்கணும். அவங்க சொல்ல பண்ணாதான் நம்மளுக்கு எதனா வரும். ஆமா ஆமா ஆமா. எங்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இப்ப எலெக்ஷன் கிட்ட வருது. இப்ப ஓட் ஐடி அப்படித்தானே வாங்கினேன். ஓட் ஐடி வந்து அப்படித்தான் வாங்கினேன். அது சொந்தமா பேர்ல அது மட்டும் எழுதி போடணும் வச்சிருந்தேன். இல்லன்னா அதுவும் வந்து எழுதி போட்டு சுத்தமா எனக்கு எதுவுமே இல்லை போயிட்டு இருக்கோம். ரேஷன் கார்டு எழுதி ஊத்துறீங்களா? இல்லையா, அது வந்து போட்டிருக்கிறேன். அது கொடுத்திருக்கிறேன். இல்ல 31ஆம் தேதி அங்க மண்டபத்துல கேம்ப் போடுறாங்க. நான் கூப்பிடுறாங்களா? அதான் அந்த பேர்னால மாத்த முடியல, இப்ப எழுத முடியல. இப்ப ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கு? ஆதார் கார்டுல வந்து சரோஜானி இருக்குது. இது நம்ம ஓட்டர் ஐடில? ஓட்டர் ஐடில மட்டும் சொந்த பேர் இருக்குது. அதுல நந்தினி இருக்குது. அப்ப சரி, ஓட்டர் ஐடி மாத்திடலாம். இப்போ அது ஓட்டர் ஐடி மாத்தி அந்த சரோஜா பேருக்கா? சரோஜா பேரை எடுத்துங்க நீங்க. ஐயோ வேண்டாம், அந்த பேரே எனக்கு. அந்த பேரே எனக்கு வேண்டாம். ஏன்னா ஆதார் கார்டுல இருக்கிற பேரு மாத்துறது கஷ்டம். பட் ஓட்டர் ஐடி மாத்திட்டு அப்படி நீங்க சரோஜனே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிடலாமே. அந்த பேரு பிடிக்கலையா? என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும்? அப்புறம் என் சொந்த பேர் இருந்துச்சுன்னா இப்ப வந்து அவங்க பிறந்த சர்டிபிகேட்ல வந்து அங்க பேரெல்லாம் இருக்குது. நந்தினி தான் இருக்கு. நந்தினி இருக்குது. அதனால வந்து அந்த ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்த காசு கொடுப்பாங்கல்ல, அது கூட நான் எழுதி போடல. அதனாலயே அந்த பேர் பிரச்சனைனாலேயே எழுதி போடல எதுவுமே. அந்த பேர் அந்த பணமே எனக்கு வேண்டாம். நான் நாளைக்கு கூட சம்பாதிச்சுட்டேன். அப்புறம் என் குழந்தைங்களுக்கு இன்சல் இல்லாம போயிடும். இப்ப ஏன்னா இப்ப ஆதார் கார்டுல வந்து பேர் மாத்தணும்னாக்கா அந்த பேர் சரோஜான்ற பேருக்கு வேற ப்ரூஃப் இருக்கணும். ஆச்சி மசாலாவா? சிக்கன் மசாலா. அது கரம் மசாலாவா? இது சிக்கன் மசாலா. அது மிளகாத்தூளா? மிளகாத்தூளா. அடுப்பு ரொம்ப அழகா இருக்கு. சின்னதா 4 கல்லு 3 கல்லு சிம்பிளா வச்சிட்டீங்க. அப்பெல்லாம் இப்படிதான் நம்ம சமைச்சு சாப்பிட வச்சிருப்பாங்க. ஆமா, இப்பதானே கேஸ் அது இதுன்னு எல்லாமே வந்துச்சு. அப்பெல்லாம் இப்படிதானே நம்ம சமைச்சு எல்லாம் சாப்பிடுறோம். அதெல்லாம் ருசி வேற. கேஸ்ல செய்யறதெல்லாம் அது வேறதான். ஆமா. மக்களுக்கு இந்த டைம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் இப்ப நந்தினிக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, கேக்குறாங்க. ஆமா, இது வந்து சொந்தம்னு ஒண்ணு ஆயிடுச்சு. ஆமா, நான் ஒண்ணுமே இல்லாத இருந்தேன். இன்னைக்கு எனக்கு சொந்த பந்தானி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா,
அதே மூலியமா எங்களுக்கு ஒரு வீடுக்கு ஒரு வசதி பண்ணுங்க எங்களுக்கு. வீடு ஒண்ணுதான் உங்களுக்கு. ஆமா, அதுதான் சாப்பிடுறது சம்பாதிச்சு சாப்பிட்டுக்குவீங்க இல்ல? ஆமா, வீடு இருந்துச்சுன்னா நம்ம பொருள் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சு மூட்டி போனா கூட பத்திரமா இருக்கும். இப்ப கூட அது சொல்ல முடியாதுதான், வீட்லயே கொள்ளதான் போகுது அங்க. அதெல்லாம் நான் ரொம்ப இடத்துல கேட்டிருக்கேன். வீடு இருக்க சொல்ல கொல்ல போகுதுன்னா நம்ம ரோட்ல இருக்கிறவங்க நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க. கஷ்டம். இப்ப மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல? அந்த 3 மாசம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. 3 மாசம் வரைக்கும் சாப்பாடு செய்ய முடியாது. நைட் எங்க படுக்கிறது என்ன இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைட்ல கூட எங்க ஒண்டிக்கலானே. பகலதான் கொஞ்சம் கஷ்டம். அது நைட்ல கூட அது கடையில மூடிடுறாங்க, அங்க படுத்துக்கலாம். பகல் சொல்ற பாரு, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மரத்துல போய் உட்கார முடியாது, எங்கேயும் கடையிலயும் போய் உட்கார முடியாது. அவங்க எல்லாம் கடை நம்மளுக்கு கோசமா வாங்கி வச்சிருக்காங்க. கரெக்ட். விறகு அப்படியே அந்த கோணில போட்டு வச்சிட்டீங்களா? வீடியோ பாக்குற எல்லாரும் வந்து நந்தினிக்கு ஒரு வீடு விரைவில் வந்து ஒரு வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடு நந்தினிக்கு மட்டும் இல்லனே, எங்களை மாரி இருக்கிற எல்லாருக்குமே. சாரி நந்தினி மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும். அதாவது உங்களுக்கு வீடு கிடைச்சி வீட்டுல வந்து என்னைக்கு சமைக்கணும் அன்னைக்குதான் உங்களை விடுவேன். ஆமா, வீடு கிடைச்சி வீட்டுல வந்து ஒரு சமையல் பண்ணி செஞ்சு போடணும். அது வரைக்கும் நான் உங்களை எங்க இருந்தாலும் தேடி கட்டி பிடிச்சி கோய்கறி மீகறி எல்லாம் கிடையாது. சிக்கன் வாசனை உங்களுக்கு பிடிக்காதா? அது பிரியாணி மட்டும் அது எப்படியோ ஒண்ணு பிடிக்குது. அது எல்லாமே மசாலா மொத்தமா நல்லா சேர்க்கறாங்க. ஒரு கடையில வந்து பிரியாணி நல்லா இருக்காது, அவ்வளவு அளவுக்கு நல்லா. ஆனா பங்கு கடையில சாப்பிடுற பிரியாணி மாரியே வராது. ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சா? அந்த மணி வியாபாரம், மணி சீப்பு, அந்த கண்ணாடி இந்த மாதிரி வியாபாரம் நீங்க பண்ணி பழக்கிறதா? செய்யலாம். தெரியுமா? அது அனுபவம் இருக்கா? தெரியும். அம்மா எல்லாம் அப்பெல்லாம் அதுதான் வச்சிருந்தாங்க. அதுக்கு இப்ப என்ன தேவைப்படுறதுக்கு? இப்ப என்னன்னா நமக்கு லோன் இருந்தா நம்ம அது மாதிரி செய்யலாம். இல்லையா ஒரு 5000 10,000 கூட நம்ம வந்து வாங்கி செய்யலாம். அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளால எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னாக்கா நம்ம சொல்றது ஒரு வேலையா, அவங்க கேக்குறது ஒரு வேலை. இப்ப வந்து அந்த ஸ்டோர்ல எல்லாம் வந்து சொன்ன வேலைக்கு வாங்கிடுறாங்க. நம்மளால நம்ம பேரம் பேசுவாங்க. அதான் அதுக்கு முன்ன வந்து அந்த தலைக்கு போற பின் யார் பின்னாக்கா உங்களதான் தேடி வாங்குவாங்க. ஒரு அருணாக்குடினா உங்களை தேடி வருவாங்க. அண்ணா கயிறு, மணி, அது கம்பி சுத்துற மணி எல்லாம் எங்களால தேடி வாங்குவாங்க. இப்ப கடையிலே மாணவரியா கிடைக்குது. அது எப்படின்னா இப்ப குறிக்காரங்க எங்க விக்கிறாங்க, சரியா விக்கிறது தெரியாதுல்ல. கட்டி வந்து ஒரு வேலைக்கு போட்டுருவாங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? வண்டி ரிப்பேர் சொன்னீங்க, அது ரெடி ஆகலையே. என்னாச்சு? அவர் ஓசி மேல சுத்திங்க. என்ன செய்யறது? மெக்கானிக்கா? மெக்கானிக்னா அது தமிழ்கார கிடையாது, அவங்க சென்னைக்கு வந்துட போறாங்க. எங்க ஆள்ல ஒரு மெக்கானிக்கா என்ன சொல்றாரு? ஏடா விட மாட்டாரா? ஏடா கூட தான் பண்றாரு. அங்க கல்யாணம் அது இது பம்சன் எல்லாம் சுத்தின்னு கிடக்குறாரு. வண்டி ரெடி பண்ண மாட்டாரு. பண்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. வண்டி எடுத்துட்டு நீங்க கிளம்பி வண்டியிலேயே ஏன் தொழில எடுத்துப்பீங்க. உங்களால கஷ்டப்பட வேண்டிய வேணாம். பஸ் ஏறி போய் குளிக்க வேணாம், ஜனத்துல மிதி வாங்கி போக வேணாம். நம்மளுக்குன்னு ஒரு வண்டி சொந்தமா இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துடலாம். அந்த சைக்கிள் மாதிரி தான், சைக்கிள் இந்த ஸ்கூட்டர் வண்டி மாதிரியா? அது நீங்க தீபா பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி தீபா வண்டி மாதிரியா? விஜய் ஆண்டனி படம் ஒண்ணு வந்திருக்கு. புது படமா? என்ன படம்? விஜய் ஆண்டனி பேர் வரல, நம்மளுக்கு கேட்கல. நாங்க பாத்தீங்களா? ஆமா, பஸ்ல போறதுல போஸ்ட் மட்டும் ஒட்டிருந்தாங்க. பாத்துட்டீங்களா? பாக்கணுமா? பாக்கணும் இனிமேதான். திங்கக்கிழமை சாகம் பாத்து போலாம். அவங்களுக்குள்ள என்ன அவசரம்? அது ஒண்ணுதான் இல்ல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? ஆமா. அந்த புது படம் பாக்குறதுல ஒரு சந்தோஷம். அந்த தியேட்டர்ல போயிட்டு சாப்பிட காசு இல்லன்னா கூட எப்ப பெற்றிடும். யூடியூப்ல படம் வர மாட்டேங்குது. முதல்ல யூடியூப்ல எல்லா படமே வரும். இப்பதான் ஹிந்தில பேசுது, தெலுங்குல பேசுது, மலையாளத்துல பேசுது, எல்லாத்துலயுமே பேசுது. படம் வர மாட்டேங்குது. படம் வர மாட்டேங்குது. இப்ப அங்கங்க சமையல் அது இதுன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. இப்ப அவங்க எல்லாம் அந்த யூடியூப் பெருசாயிடுச்சு. ஆமா, படம் போடுறவங்களுக்கு கிடையாது. அதனால புது படம் வந்தோட அதுல நாங்க பாத்துருக்கீங்களா? இப்ப வீடியோ, இப்ப நீங்க சமைக்கிற வீடியோ நீங்களே பாக்குறீங்களா? வருதா உங்களுக்கு? காமிக்குதா? உங்க வீடியோ வருது எங்களுக்கு. வருதா? அந்த மூலியமா தானே நம்ம அறிமுகமே ஆடும். ஆமா, கரெக்ட். ஆமா, அப்பத்துல இருந்து தான் உங்களுக்கே தெரியும். ஆமா, அவங்க தீபாவளி அவங்க போட்டிங்க இருந்தீங்கல்ல. ஆமா, அதுல இருந்து எனக்கு தெரியும். ஆமா, அவங்க வீடியோல வந்து நான் நல்லா பாக்குறேன். பாப்பீங்களா?
அதான் நான் நினைச்சுப்பேன் நம்ம குடிக்காரங்களுக்கு அவரே வீடியோ எடுத்து போடுறாரு அப்படி சொல்லி நினைப்பேன். அப்ப நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்காம போட போகுதுன்னு நினைப்பேன். அது கண்டிப்பா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வீடு கடிச்சு வீட்டுல இருக்கணும். அது தெருவுல வந்து யாருமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு இடம் ஒண்ணு ஒரு வீட்டுல இருந்தாக்கா எங்க படத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு நம்ம காட்டுறாங்க. இப்ப தனுஷ் படத்துல கூட செத்து போனா பிச்சைக்காரன் செத்தா அவன் திருப்பி மறுபடியும் பொறுக்க சொல்ல பிச்சைக்காரவே பொறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை. தனுஷ் படம் அந்த படம். அதனால வந்து வில்லனா அந்த பணத்தை கொள்ளையடிச்சு அவன் அந்த பிச்சைக்காரன் பணத்தை வந்து நல்ல ஜாம்னு எடுத்துட்டு போவான். அப்படியா? அதான் நாங்கெல்லாம் செத்தா எங்களுக்கு இடம் கொடுப்பாங்களா இல்லையா தெரியலையே. எங்களுக்கு வீடே குடுக்கல. செத்தா இடம் கொடுப்பாங்களா இல்லன்னு கூட தெரியல. அதுவே ஆனா ஒவ்வொரு இடத்துல குடுத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திருவண்ணூர் சைடெல்லாம் வந்து எங்களுக்கு சொந்த இடம்னு ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, அங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளியிருந்து போறவங்க அங்க சேர்க்க மாட்டாங்க. கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்பதான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொன்னா வீடு கிடைச்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். கோயம்பு ரொம்ப அப்படியே திக்கா ஆயிட்டீங்கல்ல. இப்படி இருந்தா நல்லது. இது வந்து தண்ணி அடல செஞ்ச ஒரு மாதிரியா இருக்கும். இறங்கிடுங்க. செஞ்சுமா கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டோமா அவ்வளவுதான் போனோமா இருக்கணும்ல. நம்ம எங்க செஞ்ச கூட வந்து இப்போ லேட்டா செஞ்சோம். மத்தியானம் செஞ்சிருந்தா 2 வேளையோட முடிச்சிட்டு இருப்பீங்க. ஆமா, இது லேட்டா தானே செய்யறோம். இப்ப சாப்பிடுவோம். அதோட நைட்டு பசி எடுக்குமோ இல்லையோன்னு சொல்ல முடியாது. அந்த சோறு வந்து 3 hour 4 hour ஆகும். அது ஜீரக சக்தி ஆகுது. அப்புறம் 3 மணி 2 மணிக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால காலையில சாப்பிட்டுக்கலாம்னு விட்டுறோம். காலையில வந்து சாப்பாடுல வந்து போகுது. ஒரு அரிசி வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அது வந்து போகுது. அதுல தண்ணி ஊத்தி வச்சிடுவேன். இப்ப இந்த சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருவீங்க. நைட்ல ஊத்துவேன். இப்பெல்லாம் ஊத்த மாட்டீங்க. ஆனா பசங்க கேட்டாலும் கேட்பாங்க. பசங்க சாப்பிடாம இருப்பாங்கல்ல. நைட்டுக்கு எந்திரிச்சு பசி இதெல்லாம் கேட்பாங்கல்ல. அவங்க கேட்க சொல்ல அப்போ வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஊத்துருவேன். இப்ப இது எல்லாத்தையும் ஏற கட்டி வைக்கணுமா? அதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. கழுவி வச்சுன்னு உடனே சாப்பிட்ட உடனே கழுவி வச்சுருவாங்க. அதுதான் அப்பதான் பத்திரமா இருக்கும். அப்படியே வச்சா எலியெல்லாம் பூந்துடும் வாசனை. இப்ப இன்னைக்கு வந்து நந்தினியே சாப்பிட்டு காமிக்க போறாங்க. நீங்க எப்ப சாப்பிட போறீங்க? சாப்பிடுறேன். நீ சனிக்கிழமை ஆஞ்சநேயர் விரதம். நான் போன ஒரு 2-3 வீடியோ சாப்பிடுறேன். நீங்க மத்த இடத்துல பாத்தீங்களா? ஆமா திருக்கோண சைடுல போய் பார்த்தோம். ஆமா சாப்பிட கூடாதுன்னா எதுவும் கிடையாது எனக்கு. ஆமா சாப்பிடுவேன். பட் அன்னைக்கு நான் வந்து நான்வெஜ் அதிகமா எடுத்துக்க மாட்டோம். அதிகமா இந்த மாதிரி சனிக்கிழமை எடுத்துக்க மாட்டோம். நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் தானே செய்யறோம். ஆமா. அது வந்து அப்ப ஹோட்டல்னாக்கா ரசம் சோறு சாம்பார் தயிர் அது மாதிரி எல்லாம் வந்துடும். ஒரு நாள் ஏன் ஸ்டைல நானே சமைச்சு நீங்க வீடியோ எடுங்க, நான் சமைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் மசாலா சேர்க்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். மசாலா ரொம்ப கம்மியா சேர்க்கறீங்க. ஆனா இதுதான் டேஸ்ட். அதெல்லாம் போயிட்டுன்னா எல்லா மசாலா அரிசி ஊத்தி பட்டை லவங்கம் அது இதுன்னு அரிசி இருந்தாலும் கையில அரிசி போற மாதிரி வருமா? வராது, கண்டிப்பா வராது. வாங்க எல்லாருமே சாப்பிடலாம்க்கா. ஓகே. யார் யார் கேட்டீங்களோ எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். ஓகே, சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு. வேற எதுவும் இல்லாம வேற எதுவும் மீன் கீழே தேடி பாத்தீங்களா? போய் மீன் தேடி பாத்தீங்களா? மீன் எல்லாம் தேடி பார்த்து கிடைக்கும். ஓஹோ, அந்த ரோட்ல ஒருத்தவங்க போடுவாங்க. இந்த சைடு எல்லாம் போனா வாங்க முடியாது. எல்லாமே ஆன விலை குதிரை விலை கேளம்பாக்கம் போனாக்கா சும்மாவே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் காசே வாங்கவே மாட்டேன். ஓகே நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிட்டு பாதுகாப்பா இருங்க. ஓகே. நீங்க எல்லாருமே சாப்பிட வரணும் ஒரு நாள். கண்டிப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ.